ஹாய் guys, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பொருளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்பாக்சிங் பண்ணி அந்த பொருள் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றேன். அதாவது என் லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான். 2015 வேர்ல்ட் கப் இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ் மோதிட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் பிசிக்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. என் பிசிக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேன். பட் ஆனா இன்னைக்கு உட்காந்து போன்ல ஸ்கோர் என்னன்னு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு கிரிக்கெட்னா எனக்கு ஒரு கிரேஸ். என்னோட ஜாப் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 6 months நான் ஷிப்ல இருக்கணும், 6 months வந்து நான் லேண்ட்ல இருப்பேன். நான் ஷிப்ல இருக்கிற டைம் கூட எனக்கு ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும் போது அங்கே இருக்கிற கேப்டன் சீஃப் ஆஃபீஸர் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன கடைசியில் நான் சொல்லுவேன் எனக்கு கிரிக்கெட் விளையாட ரொம்ப பிடிக்கும் சார், ஒரு பால் பேட் இந்த மாதிரி வாங்கிட்டு நெட்டு சுற்றி கட்டிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் சண்டேனா மத்தியானம் 12 மணிக்கு மேலே எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைம் நான் விளையாடுவேன். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு கிரேஸ். அப்போ நான் லேண்டில் வந்து டெஃபினட்டா ஈச் அண்ட் எவ்ரி சண்டே நான் விளையாட போயிடுவேன். டைம் கிடைக்கும் போது மற்ற டேஸும் எனக்கு ஏன்னா கிரிக்கெட் அவ்வளோ பிடிக்குங்கிறக்காட்டி ஆப்வியஸ்லி நான் விளையாட தான் போவேன். ஸோ அப்படி நான் விளையாடும் போது எனக்கு தெரிஞ்சு நான் பேட்டிங்ல வந்து நிறையவே இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதுல வந்து பேட்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டில்லான பால்ல விளையாட சொல்லுவாங்க. ஆனா ஸ்டில்லான பால்ல விளையாடுறது ஓகே, பட் ஆனா அந்த அளவுக்கு நமக்கு இது வராது. ஒரு டைனமிக்கான பால் இருக்கும். ஸ்டேஷனரி பாலை விட டைனமிக்ல ஏதாவது மூவ் பண்ணிட்டு வர பால்ஸ் விளையாடும் போது நமக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதுல வந்து ரீபவுண்ட்ஸ் டென்னிஸ் பால்னு சொல்லிட்டு அதாவது எங்க அடிச்சாலும் அது நம்ம கிட்டே திருப்பி வருங்கிற மாதிரி இருந்து அதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஆர்டர் பண்ணி அந்த பாலை நான் வாங்கவும் செஞ்சுட்டேன். சரி, இந்த பால் எப்படி வேலை செய்யுது என்ன ஏதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இதை விளையாண்டு காட்ட போறேன். ஸோ வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் அன்பாக்ஸ். இதுதான் இந்த ரீபவுன்ஸ் பால். ஸோ இது நம்ம விளையாண்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் தண்ணி ஃபில் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம போய் வாட்டர் ஃபில் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதை போய் நம்ம மேலே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கம், லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே மூடி கொடுத்துருக்காங்களே, இதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ள வாட்டர் ஃபில் பண்ணணும். ஸோ வாங்க ஃபில் பண்ணுவோம். ஃபைனலி கைஸ், இப்போ ரிவ்யூ சொல்ல வேண்டிய டைம். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்டோட விலை வந்து 500 rupees. அதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டா ஓகே அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பால் எவ்வளவுதான் அடிச்சாலும் நம்மளுக்கு தொலைய போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ரிபவுன்ஸ் ஆகி வரதான் போகுது. இந்த விஷயத்தோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து தண்ணி ஃபில் பண்ணிருக்கு. இது ஒரு 2 லிட்டருக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நான் இதை அடிச்சுட்டு திரும்பி வரும்போது எனக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா வெளியே வந்துட்டு இருக்கு. அதாவது நான் சுத்தி வச்சிருப்பேன், இவ்வளவு தூரம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சுத்தி வச்சிருப்பேன். ஒரு வாட்டி அடிச்சா நல்லா பவர் கொடுத்து அடிச்சானா இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா வெளியே வருது. வெளியே வரும்போது இதுவும் சேர்ந்து மூவ் ஆகுது. நான் ஒரு ஸ்டேஷன்லேயே ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன், இந்த இடத்துக்கு எனக்கு பால் வரணும்ட்டு. பட் ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா இதுவும் சேர்ந்து மூவ் ஆகுது. அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்றேன். மற்றபடி இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். ஆனா இதுக்கு ஒரு ஹேக் ஒன்று இருக்கு. என்னன்னா நீங்களே வீட்டுல ஒரு 5 லிட்டர் பாட்டில் வாங்கி தண்ணியை ஃபில் பண்ணி அதுல இந்த மாதிரி த்ரெட் எல்லாம் சுத்திட்டு ஒரு பால் இந்த மாதிரி போட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 rupees கூட எல்லாமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது வெயிட் வந்து அதிகமா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஒரு வடிவேல் காமெடி ஒன்று வருது தெரியுமா, மூட்டைப்பூச்சி எடுக்கவும் அதை உள்ளே போடவும் அதை நங்கு கொட்டவும், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஐ லவ் இட். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனா எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஓகே, வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. until then bye bye, see you.